ஒன்று. இந்தியாவில் நாங்கள் விற்கும் கார்களில் சுமார் 95 விழுக்காடு அனைத்தும் சீகேட்கள், அதாவது இன்றும் கூட 15 முதல் 16 விழுக்காடு வரி மட்டுமே உள்ளது. எனவே, ஒரு பெரிய விலை திருத்தத்தை எதிர்பார்க்க, எஃப்டிஏ இருந்தாலும் கூட அது நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை, என்று மெர்சிடிஸ் பென்ஸ் இந்தியா நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி கூறினார். 2. மண் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கும், பல்லுயிரியலை மேம்படுத்தும் மற்றும் கார்பனை பிரித்தெடுக்கும் விவசாயக் கொள்கைகளின் ஒரு முறையான மீளுருவாக்க விவசாயம், இந்தியாவின் விவசாய நிலப்பரப்பில் அமைதியாக இடம்பிடித்து வருகிறது. மண் ஊட்டச்சத்துக்களை அடிக்கடி குறைத்து, பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தை அதிகரிக்கும் வழக்கமான விவசாயத்தைப் போலல்லாமல், மீளுருவாக்க நடைமுறைகள் மண்ணின் கரிமப் பொருட்களை உருவாக்குதல், உழவைக் குறைத்தல், பயிர்களை பல்வகைப்படுத்துதல் மற்றும் கால்நடைகளை ஒருங்கிணைப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துகின்றன. 3. இந்தியா 2024ஆம் ஆண்டில் 6% இங்கிலாந்தின் ஆயத்த ஆடைகள் (RMG) இறக்குமதியில் அதன் சந்தைப் பங்கை 12% இரட்டிப்பாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது கேரட்ஜ் மதிப்பீடுகளின்படி, அருகிலுள்ள மற்றும் நடுத்தர காலத்தில் சுமார் $10 முதல் $1.2 பில்லியன் வரை அதிகரிக்கும் வருடாந்திர ஏற்றுமதி வாய்ப்பாக மாறும். 4. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.5% வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, மேலும் நாட்டின் பொருளாதாரம் புவிசார் அரசியல் தாக்கத்தை சமாளிக்க போதுமான அளவு மீள்தன்மை கொண்டது. பிரச்சினைகள் கி தலைவர் சஞ்சீவ் பூரி கூறினார். 5. தேசிய பாதுகாப்பு கவலைகள் சமீபத்தில் அதிகரித்ததையும் எல்லைகளில் அதிகரித்த கண்காணிப்பையும் கருத்தில் கொண்டு, மத்திய பாக்கு மற்றும் கோகோ சந்தைப்படுத்தல் மற்றும் பதப்படுத்துதல் கூட்டுறவு லிமிடெட் தேசிய பாதுகாப்பு நிதிக்கு ₹5 கோடி பங்களித்துள்ளது. 6. அதானி குழுமம் சத்தீஸ்கரில் சுரங்க தளவாடங்களுக்காக இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் இயங்கும் டிரக்கை நிறுத்தியுள்ளது, இது 200 கிலோமீட்டர் தூரத்திற்கு 40 டன் சரக்குகளை எடுத்துச் செல்ல முடியும் என்று கூட்டமைப்பு சனிக்கிழமை தெரிவித்துள்ளது. 7. நீண்ட தானியங்கள், மென்மையான நறுமணம் மற்றும் தனித்துவமான சுவைக்கு பெயர் பெற்ற பாஸ்மதி அரிசி, உலகளாவிய தேவையில், குறிப்பாக அதன் பிரீமியம் வடிவங்களில் ஒரு எழுச்சியை சந்தித்து வருகிறது. தொழில்துறை அறிக்கைகளின்படி, பாஸ்மதி அரிசி சந்தை அளவு 2027ஆம் ஆண்டில் $31.60 பில்லியனை எட்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது, இது 2022 முதல் 2027 வரையிலான முன்னறிவிப்பு காலத்தை விட 9.1% CAGR இல் வளரும். 8. உணவுத் தேர்வுகள் பெருகிய முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன. மூலப்பொருள் லேபிள்கள் ஆய்வு செய்யப்படுகின்றன, மூலக்கதைகள் கொண்டாடப்படுகின்றன, மேலும் பேக்கேஜிங் அழகியல் பெரும்பாலும் சுவையைப் போலவே உணர்வையும் வடிவமைக்கின்றன. ஆனால் சிறப்புப் பொருட்களின் மீதான ஆர்வம் ஒரு குருட்டுப் புள்ளியை உருவாக்கியுள்ளது. அரிசி, கோதுமை மற்றும் பருப்பு வகைகள் போன்ற வீடுகளுக்கு உணவளிக்கும் அன்றாட உணவுகள் எப்படியோ தரமான உரையாடலில் இருந்து விலக்கப்பட்டுள்ளன. 9. உலகளவில் மிகப்பெரிய இந்தியாவின் பால் தொழில், நாட்டின் விவசாயப் பொருளாதாரத்தின் ஒரு மூலக்கல்லாக இருந்து வருகிறது. 80 மில்லியனுக்கும் அதிகமான கிராமப்புற குடும்பங்கள் பால் பண்ணையில் ஈடுபட்டுள்ளதால், இந்தத் துறை நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குவதோடு மட்டுமல்லாமல், அதன் பரந்த மக்கள்தொகைக்கு ஊட்டச்சத்து பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. 10. கடன் வாங்குபவருக்கு உத்தரவாத காப்பீட்டின் உச்சவரம்பை அதிகரிக்கும் ஸ்டார்ட் அப்களுக்கான விரிவாக்கப்பட்ட கடன் உத்தரவாதத் திட்டம் (CGSS) நிறுவப்பட்ட நிதி நிறுவனங்களில் ஸ்டார்ட் அப்களுக்கு கடன் வழங்குவதோடு தொடர்புடையதாக கருதப்படும் அபாயங்களை மேலும் குறைக்கும். இது அதிக நிதி ஓட்டத்தை செயல்படுத்தும் மற்றும் தொடக்க நிறுவனங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, பரிசோதனை மற்றும் அதிநவீன கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை உருவாக்க வழித்தடத்தை உருவாக்கும் என்று அரசாங்க அறிக்கை தெரிவிக்கிறது.